எங்க போனாலுமே உன்னை தேடி வெட்டுவேன்னு சொல்ல நான் சாகிறதுக்கு இன்னைக்குமே நான் ஃபீல் பண்ணல. ஆனா என்னால நீ இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதுதான் என்னால யோசிக்கவும் முடியல. தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு ஜாதி ஆணவ படுகொலை நடந்தது. அதுவும் அந்த உயிரிழந்த பொண்ணோட காதலன் சொல்றாப்ல, அந்த பொண்ணோட வீட்டுல நாங்க காதலை ஏத்துக்கிறல அப்படின்றதுக்காண்டி அந்த பொண்ணா வந்து பூச்சி மருந்தை குடிச்சதா சொல்றாங்க. ஆனா கிடையவே கிடையாது. அவங்க தான் அந்த பொண்ணோட வாயில பூச்சி மருந்தை ஊத்தி அந்த பொண்ணை விஷம் வச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாப்ல காதலன். என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெளிவா சொல்றேன். அதாவது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பக்கத்துல அகரம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தை சேர்ந்த பொண்ணு தான் அருணா. இவங்க அப்பா பேரு ரவி. அந்த பொண்ணு கடந்த 2023 ஆண்டு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி விஏஓவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த சிவபாரதி அப்படின்ற ஒருத்தவரும் பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி விஏஓ ஆயிருக்காரு. அதே 2023 அந்த அருணான்ற பொண்ணு பாத்தீங்கன்னா பொன்னேரி வட்டம் கீரப்பாக்கம்ன்ற பகுதியில் உள்ள ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா விஏஓவா ஒர்க் பண்றாங்க. அதே மாதிரி சிவபாரதி இருக்காப்ல அவர் பாத்தீங்கன்னா பொன்னேரி வட்டம் திருப்பாலைவனம் பகுதியில் வந்து விஏஓவா ஒர்க் பண்றாரு. ரெண்டு பேரும் பக்கத்து ஏரியால வந்து விஏஓவா ஒர்க் பண்றதுனால பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாகுது. நாளடைவுல காதலா மாறுது. ரெண்டு பேருமே விஏஓ. அந்த சிவபாரதின்ற பையன் வீட்டுல பாத்தீங்கன்னா அவரோட காதலை ஒத்துக்கிறாங்க. ஆனா அவரோட காதலி அருணா வீட்டுல பாத்தீங்கன்னா ஒத்துக்கல. ஏன்னா மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்றாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு சரிவிட்டு வராது, நம்ம சொந்தக்கார பையனை தான் கல்யாணம் பண்ணணும், அந்த பிள்ளைய போட்டு டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்துறாங்க. அந்த ஜாதியின் பேரால என்ன ஏதாச்சும் பண்ணாலும் பரவாயில்ல, ஒன்னே எதுவும் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. இப்போ எனக்கு ஒண்ணும் இல்ல எப்பா, நீங்க எப்படி ஏன்னா போயிடுங்க, போயிட்டு நீங்க வாழுங்கன்னு சொல்லிட்டேன். நான் நிம்மதியா சொல்றேன். இன்னைக்கே கூட நான் வீட்டுக்கு தேடி நான் வந்துடுவேன். ஆனா என்ன சொல்றது, எங்க போனாலுமே உன்னை தேடி வெட்டுவேன்னு சொல்ல நான் சாகிறதுக்கு இன்னைக்குமே நான் ஃபீல் பண்ணல. ஆனா என்னால நீ இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதுதான் என்னால யோசிக்கவும் முடியல. அது ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நான் அதான் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. இப்படி இருக்கையில் அந்த பையனையும் வந்து கால் பண்ணி மிரட்டியிருக்காங்க. அந்த பொண்ணோட அண்ணன் வந்து போலீஸில் இருக்கான், அரவிந்த். அவன் வந்து அந்த பையனுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கேன், எனக்கு தமிழ்நாட்டில் நிறைய போலீஸை தெரியும், நான் வந்து உன்னை முடிச்சிருவேன், அது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன். இப்படி இருக்கையில் கடந்த 29ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அருணாவை வந்து அவங்க குடும்பமே சேர்ந்து அந்த பொண்ணோட வாயில வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற பூச்சி மருந்தை ஊத்துனதா சொல்லப்படுது. அதாவது அவங்க குடும்பத்தில் என்ன சொல்லி இருந்திருக்காங்கன்னா அந்த பொண்ணே குடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமல் அந்த பையனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. எங்கள் வீட்டில் என்னை அடிச்சு இந்த பில்லு மருந்து வந்து என் வாயில ஊத்தி விட்டாங்க, அப்படி எப்படியோ நான் பொழைச்சிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நம்ம கும்புற சாமி தான் என்னை காப்பாத்திருக்கு, டாக்டர்ஸே ஷாக் ஆயிட்டாங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஆனா மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு இறந்து போயிருக்காங்க. இந்த எல்லா ப்ரூஃபையும் காட்டி அருணாவோட காதலன் சிவபாரதி இருக்காப்ல, அவர் திருப்பாலை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. இது வந்து அந்த பொண்ணா எதுவும் பண்ணிக்கல, அவங்க குடும்பத்துல தான் அடிச்சு அந்த பொண்ணோட வாயில விஷத்தை ஊத்தி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. மூளை பூரா ஜாதி எனும் மலம் நினைஞ்சு போன இந்த முட்டா பயலுக ஜாதி வெறியில பெத்த பொண்ணையே கொலை பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாம் என்னங்க பண்றது? ஆள விட்றோம்.